போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், எவ்வளவு மருத்துவர்கள் வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? மேலும் இதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள், அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது. அதற்காக வீரர்கள் தற்போது பரிசோதனையானது தொடங்கியுள்ளது. இந்த வீரர்கள் அதிக அளவில் காலை முதலே பரிசோதனை நடைபெறும் இடத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டிற்காக ஆன்லைன் மூலம் 1900 பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 910 வீரர்கள் கடைசி கட்ட பரிசோதனைக்காக தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வீரர்கள் பரிசோதனையானது பாலமேடு அங்கன்வாடியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 3 துறையை சேர்ந்த நபர்கள் பரிசோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. அதில் முதலாவதாக காவல்துறையினர் மது எதுவும் அருந்திருக்காங்களா வீரர்கள் அப்படிங்கிறத பார்த்து அவங்கள உள்ளே அனுப்புகின்றனர். அதன் பின்பு மருத்துவ குழுவினர் தற்போது நம்மள ஒளிப்பதிவாளர் நாகராஜன் காட்டிக் கொண்டிருக்கிறார். நம்ம மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் முதல் கட்ட 50 வீரர்களுக்கான பரிசோதனையை முடித்து அவர்களும் இப்போ தயாராக இல்ல காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்கு மஞ்சள் நிற உடை தற்போது வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட 50 வீரர்கள் தற்போது தயாராக உள்ளனர். குறிப்பாக மருத்துவ பரிசோதனையில் என்னென்ன மாதிரியான பரிசோதனை நடைபெறும் என்றால், உயரம், அவர்களது எடை, அதன் பின்பு காய்ச்சல் இருக்கிறதா, வேறு ஏதும் அவர்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதா, அவர்களது இரத்த அழுத்தம் எவ்வாறு உள்ளது, ஆக்சிஜன் லெவல் எவ்வாறு உள்ளது போன்ற அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்படும். செய்யப்பட்ட பின்பு அவர்களுக்கு வருவாய்த்துறை அவர்கள் இறுதி கட்டமாக பனியன் வழங்குவார்கள். இறுதி கட்டமாக பனியன் வழங்கி அவர்களுக்கான பெயர்கள் என்ட்ரி செய்து அவர்கள் ஜல்லிக்கட்டில் விளையாடுவதற்கு தயாராக இருப்பார்கள். மேலும் அறுவை சிகிச்சை, அதாவது வீரர்கள் ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும், குறிப்பாக ஆபரேஷன் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தால் 3 வருடத்திற்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடாது என்பது போன்ற பல்வேறு நடைமுறைகள் இங்கு உள்ளது. அந்த நடைமுறைகள் படியே தற்போது வீரர்களானவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது 50 வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. முதற்கட்டமாக போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது. ஆனந்தி, அதற்கான அனைத்து வீரர்களும் தற்போது தயாராக உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி காளிராஜன்.